அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டீஸ்க்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டு தான் செய்ய போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஃபுட்டும் கூட. இதுக்கு ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 10 பீஸ் போல் இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். பேலன்ஸ் இருக்கிறது நல்லா பொடியாக அந்த வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு பவுலில் ஒரு 2 முட்டை வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்குறா இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இப்போ பேலன்ஸ் அந்த பொடியை கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை வந்து கூடவே நான் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 வாசி போல் பொடியாக கட் பண்ண குடமிளகா சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 பாகம் போல் பொடியாக கட் பண்ண கேரட்டையுமே உள்ளே சேர்த்துக்கிறேன். இது கூடவே காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடருமே சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்புமே சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை இதையுமே கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக வந்துட்டு நான் கொஞ்சமாக போல் சாட் பவுடர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு பெப்பர் பவுடர் கூட கொஞ்சமாக ஜீரக பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாட் மசாலா சேர்க்குறா இருந்தால் வந்துட்டு உப்போட அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். பிகாஸ் சாட் மசாலா வந்து உப்பு இருக்கும். இப்போ ஒரு விஸ்கோ ஒரு ஸ்பூனோ வச்சுட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்பூன்லேயே இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்க்கணும். நான் வந்து மறந்துட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். இதை ஊறவெல்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக பேனில் வச்சு நம்ம இதை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் இல்லை நெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்தா போதுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம அந்த ரிங்ஸ் ஆனியன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம இதில் வச்சிடலாம். வச்சுட்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். முட்டை வந்து கொஞ்சமாக கீழே லீக் ஆகி வெளியில் வரும். பட் நீங்கள் இதை விட திக்காக நீங்கள் செய்யணும் அப்படின்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவை மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திக்காக நல்லா வந்துடும். பட் இது இந்த மாதிரி லீக் ஆகி வர்றதுனால ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க. டக்குன்னு வந்து அது வெந்து வந்துடும். அதையும் கூட நீங்கள் எடுத்து திரும்ப மேலே சேர்த்துக்கலாம். நான் இதில் கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் எதுவுமே சேர்க்கலங்க. இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஒன் சைடு வெந்துருச்சு. இப்போ அதர் சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இதே மாதிரியே 2 பக்கமும் ஒரு 2-3 நிமிஷம் போட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வேகும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். உங்களுக்கு குட்டீஸ் வந்து இது எப்போ தருவீங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பார்க்குறதுக்குமே இது ரொம்ப அழகாக இருக்குங்க. இதில் நீங்கள் கிட்ஸ் சாப்பிடாத எல்லா வெஜிடபிள்ஸையுமே இதில் நீங்கள் உள்ளே சேர்த்து செய்யலாம். இதில் உள்ள காய்கறி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. நல்ல டேஸ்ட்டுக்கு எல்லாத்தையுமே சாப்பிட்ருவாங்க. அவ்வளவுதாங்க. நமக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் முட்டை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கிட்ஸ் எல்லாருமே இதை கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.